நிலையற்ற சிங்காசனத்தில் இருக்கிறவனே தான் எழுதின காரியத்தை குறித்து உறுதியாயிருப்பானால், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று சொன்னவர் சொன்ன காரியத்தை இரண்டாவது விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. உங்களுக்கு என்ன சொன்னாரோ, உங்களுக்கு என்ன உரைத்தாரோ அதை செய்வார், அதை செய்வார். நீ தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயம் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஒரு காரியத்தை அவர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். அது சூழ்நிலைகள் மாறும், மனுஷங்க மாறுவாங்க, என் சரீர நிலைமை மாறும், என சூழ்ந்திருக்கிறவங்க மாறுவாங்க. ஆனால் என் தேவன் மாறாதவர். அவர் இரண்டாவது விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படி மாறாதவராயிருக்கிறாரோ அதே போல அவருடைய வார்த்தைகளும் அவருடைய காரியங்களும் மாறா.